மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய அன்பான மனைவி மரியாதைக்குரிய ஜானகி அம்மா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் உதவியாளர் சபாபதி சார் டிரைவரில் காரில் போயிட்டே இருக்காங்க. எங்கே? ஊட்டி பக்கத்தில் குன்னூர் கிட்ட. ஒரு வயோதிகர் என்ன பண்ணுறாரு, நடக்க முடியாமல் நடந்து வர்றாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, காரை நிப்பாட்டு ராமசாமின்றார் டிரைவரை பார்த்து. மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய கும்பல் வருகிறது அந்த காரை நோக்கி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அதில் மிக முக்கியமான திரைக்காவியம் அன்பேவா. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. இந்த படம் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் போகிறாங்க ஷூட்டிங். எங்கேன்னா ஊட்டிக்கு. அதாவது அந்த பொறுப்புகளில் கவனித்தவர் யாருன்னா மரியாதைக்குரிய அடைக்கலம் என்பவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் கூட யார் அவுட்டோர் போனாலும் அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமா. அதாவது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், முக்கியமாக அந்த கேமராமேன், லைட்மேன், அசிஸ்டன்ட் அத்தனை பேருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சியாகும். ஏன்னா தலைவர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு தேவையான ஸ்வெட்டர், மப்ளர், கம்பளி இதெல்லாம் வாங்கி கொடுப்பாராம். பட் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அதாவது அந்த ஊட்டியில் திவான் மிர்சா பங்களா தங்குறாரு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் தங்க வைக்கிறாங்க. ஷூட்டிங் சிறப்பாக முடியுது. 2ஆம் நாள் படப்பிடிப்பு. அப்பொழுது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய அன்பான மனைவி மரியாதைக்குரிய ஜானகி அம்மா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் உதவியாளர் சபாபதி சார் டிரைவரில் காரில் போயிட்டே இருக்காங்க. எங்கே? ஊட்டி பக்கத்தில் குன்னூர் கிட்ட. போயிட்டே இருக்கும்போது ஒரு வயோதிகர் என்ன பண்ணுறாரு, நடக்க முடியாமல் நடந்து வர்றாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, காரை நிப்பாட்டு ராமசாமின்றார் டிரைவரை பார்த்து. அவரை ஏற்றிக்கொள்ளுங்கள். அவர் காரில் ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்த பிற்பாடு அப்படியே அமைதியாக கடவுளை வேண்டுறாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். எங்கே போயிட்டு வரீங்க? இந்த தள்ளாத வயசில் கீழே போயிட்டு விறகு விற்றுட்டு வரேன் அப்படின்றாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு பசங்க இல்லையா? அவங்களுக்கு பிள்ளைக்குட்டி இருக்கே அப்படின்றாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அமைதியாக விட்டார். உடனே அவர் என்ன பண்ணார், காருக்குள்ளே உட்காந்து கடவுளை வேண்டுறாரு. உடனே கொஞ்சம் தூரம் வந்து பிற்பாடு என்னோடய வீடு வந்து விட்டது, இறக்கி விடுங்க அப்படின்றாரு. இறக்கி விட்டுறாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு, கூட இருந்த முக்கியமான நபரை பார்த்து, இங்கே பாருப்பா, அவருக்கு என்னை யாருன்னே தெரியல, பார்த்தியா அப்படின்னு. ஆமாம் தலைவரே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டாரு அப்படின்றாரு. அதன் பிற்பாடு பேசிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய கும்பல் வருகிறது அந்த காரை நோக்கி. அந்த முதியவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு வர்றாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்த்து, ஐயா உங்களை பாப்பன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காரில் வரும்போது அல்லா கிட்ட வேண்டிக்கிட்டேன். நான் படம்லாம் பார்க்க மாட்டேன், ஆனால் எங்கள் பசங்க படம்லாம் பார்ப்பாங்க. உங்களோட ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பழம் கொடுக்குறாரு. அதன் பிற்பாடு தலைவர் அமைதியாக இருக்கார். தலைவருக்கு வார்த்தையே வரல. ஜானகி அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏங்க அவருக்கு பணம் கொடுத்துருக்கலாம்லன்னு. ஜானு அவர் பசங்கிட்டே பணம் வாங்கலை, இந்த வயசில் உழைச்சி சாப்பிட்றாரு, நான் கொடுத்தா அது தப்பாக்கி விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை வாங்கி மக்கள் திலகம் எம்ஜிஆர் மட்டுமே சாப்பிட்டாராம். அந்த முதியவர் பார்த்து மெய் சிலிர்த்து போனாராம். பார்த்தீர்களா, இப்படி ஒரு நடிகரை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஏன்னா அடுத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அப்படி வாழ்ந்த ஒரு நடிகர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர்.